ஹாய் வருஷம் போன வீடியோவில் நந்தினி திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் நந்தினி விஷம் குடிச்சு கீழே உளுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து நந்தினியோட அண்ணி அதிர்ச்சியாகி கத்துறாங்க. உடனே அவந்திகாவும் நந்தினோட முதல் மனைவி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. எழுப்பி பார்த்து எழுந்திரிக்காதனால அவந்திகா ரொம்ப பதட்டமாகி என்ன ஆச்சு, கண் முழிச்சு பாரு அப்படிலாம் சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க இந்த விஷ பாட்டில காட்டுறாங்க. இதை பார்த்து அவந்திகாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நந்தினோட முதல் மனைவி சீக்கிரமா அக்னியை மூட்டுங்க, பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவந்திகா நந்தினியை தூக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் என்ன செய்யற நீ அப்படிங்கிறாங்க. விஷம் குடிச்சவங்கள எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும், நஞ்சு எப்படியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை தூக்கிட்டு போறாங்க. நந்தினியை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு சுத்திட்டு இருக்காங்க. 2-3 சுத்தினதுக்கு அப்புறமேட்டு அந்த கூண்டுல இருந்து நந்தினியை எடுத்துட்டு வந்து அவந்திகா நந்தினியை கண் முழிச்சு பார்க்க சொல்றாங்க. நந்தினியும் கண் முழிக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி அரசவையில நிக்கிறத காட்டுறாங்க. ராஜநந்தினியா இருக்கிற நான் சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரிய என்னோட விருப்பப்படி தான் நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட சாணக்கியரும் நல்ல நாளா பார்த்து திருமணத்தை நடத்தலாம், சந்திரனுக்கும் நந்தினிக்கும் திருமணம் நடக்கும், இந்த விஷயத்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினி இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்கா, அவளோட இந்த சம்மதத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சந்திரன். இதை கேட்ட சாணக்கியரும் நீ சொல்றது சரிதான், தன்னோட தந்தையும் சகோதரர்களையும் கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்கறதுக்காக திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி நான் பழி வாங்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயார் அப்படிங்கிறாங்க. கேட்ட அவந்திகாவும் நீ பெரிய ஆபத்துல இருக்க அப்படிங்கிறாங்க நந்தினிட்ட. ஏற்கனவே நம்ம ஆபத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு நந்தனோட முதல் மனைவி சொல்றாங்க. நந்தினி அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறது தான் முயற்சி பண்றா, அந்த விதி இவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு, நம்மளும் இந்த பணிப்பெண்ல இருந்து வெளிவரலாம் அப்படின்னு நந்தனோட முதல் மனைவி சொல்லிட்டு, நந்தன் உனக்கும் கணவன் தானே, சந்திரனை பழி வாங்கறதுக்கு உனக்கு தோணலையா அப்படின்னு அவந்திகாட்ட கேட்கறாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் சிந்திக்கிறாங்க. நந்தனோட முதல் மனைவி சந்திரா நந்தனை மட்டும் இல்ல பெண்களா இருக்கிற நம்மளையும் தாக்கி இருக்கிறான், அப்படி இருக்கிற பெண்கள் முடிவு பண்ணிட்டா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சாணக்கியரும் பெண்ணின் மனது எப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அது ரொம்ப கடினம், நேசிச்சா உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க, அதே போல கோவப்பட்டா உயிரை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க, இந்த பொண்ணு உன்னை குரோதத்தோட தான் திருமணம் செஞ்சுக்குது, அதனால நீ அவட்ட எப்பயும் ஒரு எச்சரிக்கையாவே இரு, இந்த திருமணம் ஒரு ஏற்பாடா தான் நடக்குது, ஆனா நிதானத்தை இழந்துட்டா தீர்வு கிடைக்காது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு, தொலைவில் இருந்து நான் செய்யக்கூடிய விஷயத்த உன்னோட அருகில இருந்தே செய்ய முடியும், தான் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே நந்தனோட முதல் மனைவி நீ எடுத்த முடிவு சரிதான், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், சாணக்கியரால நீ ஏன் திருமணத்துக்கு சம்மதிச்ச அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தினியும் கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியும், கணவனுக்கு இடையில 3வது மனிதன் நுழைய முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் சிந்திக்கிறாங்க. 3வது மனிதன் நுழைய முடியாத நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், எப்படி தந்தைய துடிக்க அவன் கொன்னானோ அதே மாதிரி நானும் அவனை துடிக்க அவனை கொல்லுவேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.